நான் வந்து ஒரு பெண், நான் வந்து ஒரு ஆண், எனக்கு பதில் சொல்லு அப்படின்னா அது அப்படியே அது வந்து பதில் சொல்லு. அந்த ஓப்பன் ஏன்ற பேரை வச்சு நாங்க எல்லாருமே ஏமாத்தோம், நம்ம எல்லாருமே ஏமாத்தோம். இதை பத்தி முதல்ல பேச ஆரம்பித்தவர் ஏஆர் ரஹ்மான், அதுக்கப்புறம் யுவன் சங்கர் ராஜா ஃபாலோ பண்ணார். இப்போ இன்னைக்கு காலையில ஒரு ட்வீட் பார்த்த சந்தோஷ் நாராயணன், அறம் தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இப்பொழுது எல்லா மீடியா முழுவதும் பேசுபொருளாக இருப்பது வந்து டீப் சீக்னு ஒரு செயற்கை நுண்ணறிவு, அதை பயன்படுத்தி பல்வேறு பணிகளை செய்யலாம் அப்படின்னு. இதுக்கு முன்னாலேயும் நிறைய இது போன்ற ஏஐ டூல்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. இந்த ஏஐ டூலுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், இதுல இருக்கக்கூடிய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், இது குறித்து நம்ம பேசுறோம். ஏன்னா இப்ப மீடியா முழுவதுமே இந்த டீப் சீக் அப்படின்னு வந்து ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குது, பொருளாதார நிலையில என்ன மாதிரியான அமெரிக்காவிற்கு இழப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது குறித்தெல்லாம் நிறைய தகவல்கள் வந்திருக்கு. ஆனால் நாம இந்த வளமையான இந்த கேள்விகள் இல்லாம இதை தவிர்த்து அதுக்குள்ள சில கேள்விகளை கேட்கறதுக்கு பொருத்தமான ஒருத்தர் இந்த ஏஐ துறையில பல்வேறு எக்ஸ்பெரிமெண்டல்ல செஞ்சு காட்டியிருக்காரு, திரைத்துறையில செஞ்சு காட்டியிருக்காரு. இன்னைக்கும் இந்த இது குறித்த பாடங்களை எல்லாம் கரிக்குலம் எல்லாம் ஒரு சப்ஜெக்டா நடத்திட்டு இருக்கக்கூடிய திரு ஐஎஸ்ஆர் செல்வகுமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை அன்போடு வரவேற்கும். சார் வணக்கம். 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 சரி, இப்போ 2 நாளா, அது 20ஆம் தேதி இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு டீப் சீக். ஆனா இதுக்கு முன்னாலேயே நிறைய ஏஐ டூல்ல இருந்திருக்கு. இப்போ ஃபேஸ்புக் மிட்டா ஏஐ இருந்திருக்கு, மைக்ரோசாப்டினுடைய கோ பைலட் இருக்கு, அமேசானுடைய இது கூட ஒரு டூல் வந்து நிறைய டூல் இருக்கு இப்போ சமீபத்துல. இப்போ ஒரு பேசிக்கா ஒரு சில விஷயங்களை கேட்கிறோம் நாங்க. எப்படின்னா, இப்ப சர்ச்சிங் என்ஜின் இருக்கு, கூகுள் இருக்கு, இந்த மாதிரி சர்ச்சிங் என்ஜின் நிறைய இருக்கு. ஓப்ரா மாதிரி நிறைய சர்ச்சிங் என்ஜின் இருக்கும்போது இந்த சர்ச்சிங் என்ஜின் செய்திடாத ஒரு வேலையை இந்த ஏஐ டூல் சாட் ஜிபிடி எல்லாம் கடந்த காலத்தில் என்ன செய்தது? அறம் தமிழ் நேயர்களுக்கு இதை முதல்ல நான் விளக்கணும்னு ஆசைப்படுறேன். நல்ல கேள்வி. முதல் கேள்வி, சர்ச் இன்ஜினுக்கும் ஒரு சாட் ஜிபிடிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்போ கூகுள் இல்லாத வாழ்க்கையே கிடையாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து நம்ம வந்துட்டோம். அதாவது எது வேணாலும் முன்ன வந்து நம்ம வீட்டுல ஒரு படிச்ச பெரியவர் இருப்பாரு, ஒரு மாமா இருப்பாங்க, அத்தை இருப்பாங்க, அவங்கள கேட்டு தெரிஞ்சுப்போம். இப்போ அதெல்லாம் கிடையாது. பக்கத்து வீட்டு வாதியார், நம்ம ஸ்கூல் பிரின்சிபால் கூட தேவையில்லை. நேரா கூகுள் போறோம், இது என்ன அப்படின்னு கேட்கிறோம். உடனே அது வந்து ஒரு ஆயிரக்கணக்கான வெப்சைட்ஸ் வந்து நம்ம கேட்ட கேள்விக்கான பதிலா வந்து நமக்கு வந்து அது கொடுக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, உடனடியா கேட்ட அடுத்த சில வினாடிகள்ல நமக்கு வந்து விடை கிடைச்சது. ஆனா எந்த விடையுமே கூகுளின் விடை அல்ல. அது எல்லாமே வந்து அது நமக்கு காண்பிக்கக்கூடிய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய விடைகள். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் வந்து தமிழ்நாடு இது எந்த நாட்டில் உள்ளது, இத அந்த அந்த மாநிலத்தின் சிறப்புகள் என்ன அப்படின்னு நான் கேட்டேன்னா, நமக்கு வந்து கூகுளே அந்த பதிலை சொல்றது கிடையாது. தமிழ்நாடு பத்தி எந்தெந்த இணையதளத்துல எல்லாம் இருக்குதோ அந்த இணையதளங்களை தொகுத்து நமக்கு வந்து அது கொடுக்குது. நம்ம அதுல பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். இதுதான். ஸோ அப்போ கூகுள் எனப்படும் தேடல் பொறி வேறு யாரோ கொடுத்திருக்கக்கூடிய விடைகளை கொண்டு வந்து நமக்கு வந்து கொடுக்குது. ஒண்ணு. ரெண்டாவது, இது வேறு யாரோ கொடுத்த விடைகள் நமக்கு கொடுக்கும்போது அது என்ன ஆகுதுன்னா, அது வந்து ஒரு மெசஞ்சரா தான் இருக்கு. ஒரு போஸ்ட்மேன் கொண்டு வந்து நம்ம தபாலை கொடுத்துட்டு போற மாதிரி. ஓகே. அது மாதிரி யாரோ இதை கொண்டு வந்து நம்ம கொடுத்துட்டு போயிடுது. அவ்வளவுதான் அது. ஓகே. அப்போ அது சுயமா சிந்திக்கிறது இல்லை. ஸோ இங்கதான் வந்து ஒரு தேடல் பொறி கூகுளுக்கும் ஒரு சாட் ஜிபிடிக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ சாட் ஜிபிடி வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம வந்து தமிழ்நாடு என்கிற இந்த மாநிலத்தை பற்றி எனக்கு சொல்லு அப்படின்னா அது வந்து தானே யோசித்து சொல்லுகிறது. தானே யோசிக்கிறதுனா அதுக்கு வந்து ஒரு ஹியூமன் அளவுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் வந்து அதுல ஃபீட் பண்றாங்க, அப்படிதானே சார்? எக்ஸாக்ட்லி. ஓகே. அது வந்து ஒரு மனிதனை போல புத்திசாலித்தனமாக யோசித்து செயல்படக்கூடிய, பேசக்கூடிய திறன் உள்ள ஒரு செயலா, ஒரு ஆப், ஒரு செயலியாக அது இருக்கிறது அது. ஆமா. சோ இதுதான் தேடல் பொறி. கூகுளுக்கும் சாட் ஜிபிடிக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வித்தியாசம். சாட் ஜிபிடி தானே சிந்திக்கும், தானே அதற்குன்னு ஒரு மொழி இருக்கு, அந்த மொழியில எழுதும். நம்ம வேணா கேட்டு வாங்கிக்கலாம். இங்க பாரு, நீ வந்து தமிழ்நாடு பத்தி எனக்கு சொல்லியிருக்கிற, ஆனா இது வந்து ஏதோ ரிசர்ச் ஸ்காலர் படிச்சாதான் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு.
ஐ எம் ஜஸ்ட் அ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், எனக்கு ஏத்த மாதிரி சொல்லுனா ஒரு 10ஆம் வகுப்பு மாணவனுக்கு அல்லது மாணவிக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லிடும். ஓகே, நான் வந்து ஆணா பெண்ணான்னு கூட அதுக்கிட்ட சொல்லலாம். நான் வந்து ஒரு பெண், நான் வந்து ஒரு ஆண், எனக்கு பதில் சொல்லு அப்படின்னா அது அப்படியே அது வந்து பதில் சொல்லும். இப்ப இது மாதிரி கோடிங் எழுதுறாங்க, இப்போ ஐடி கம்பெனில இருக்க கோடிங் எழுதுறாங்க, அவங்களுக்கு எல்லாம் இது பயன்பட்டதா சார்? அதுல வந்து அந்த சாட் ஜிபிடிக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் ப்ராஃபிட்டபிளா, அவங்க எப்படி அதை ஏர்ன் பண்ணாங்க? ப்ராஃபிட் சைடு போவோம்னா, ப்ராஃபிட் முதல்ல நம்ம நேரமா எடுத்துக்கலாம். நேரத்தை எப்படி மிச்சப்படுத்தினாங்க அப்படின்னு வந்துடலாம். ஓகே, அதுவே ப்ராஃபிட் தான். ஓகே, டைம் இஸ் மணி. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு கோடிங் எழுதுறேன். கோடிங் வந்து எதுக்கு எழுதுவோம்? ஏதோ ஒரு வெப்சைட் பில்ட் பண்றதுக்கோ, அல்லது ஒரு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கோ, இல்லை ஒரு இன்வென்ட்ரி கண்ட்ரோலுக்கோ, அல்லது ஒரு ரயில்வே டிக்கெட்டிங் சிஸ்டம்க்கோ, இல்லை எதுக்கோ வந்து நான் வந்து ஒரு கோடிங் எழுதுறேன் நான். அப்புறம் அந்த கோடிங்கை வந்து ஒருத்தர் டெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து அது ஃபைனலா நம்ம கிட்ட வந்து சேரும் இல்லையா? இதுக்கு வந்து சில மாதங்கள் பிடிக்கும். ஓகே, இன்னைக்கு காலையில நான் என்ன பண்ணேன், ஒரு வேடிக்கைக்காக டீப்சீக் பத்தி தெரிஞ்சுக்கலான்றதுக்காக ஒரு வெப்சைட் எனக்கு வந்து பண்ணணும். அது வந்து ஒரு லேர்னிங் ஆப். நான் வந்து அது வழியா கம்ப்யூட்டர் பத்தி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறேன், அதுல இதெல்லாம் மெனு இருக்கணும் அப்படின்னு கொடுத்த உடனே அது சில வினாடிகள்ல எனக்கு அதுக்கான கோடிங் கொடுத்துச்சு. சில வினாடிகள் தான், வினாடிகள் கூட அதிகம் நினைக்கிறேன், அவ்வளவு வேகமா அது கொடுத்தது. கொடுத்த உடனே நான் வந்து மைக்ரோ செகண்ட் வேகத்துல அது கொடுத்தது. கொடுத்த உடனே நான் வந்து அதை காப்பி பண்ணி ஒரு வெப்சைட்டா போட்டு பார்த்தேன். இட் வாஸ் பிரில்லியன்ட். உண்மையிலே ரொம்ப அழகா வந்திருந்தது அது. அப்புறம் இந்த பைத்தகோரன் தியரி இருக்கு இல்லையா, பைத்தகோரன் தியரி, அது வந்து எனக்கு விளக்கு, படமா விளக்கு அப்படின்னா உடனே அது வந்து அந்த பைத்தகோரன் தியரியை வந்து எனக்கு தேரம் வந்து எனக்கு விளக்கி, அது ஒரு கிராபிக்ஸா செஞ்சா எப்படி, ஒரு வேற மாதிரி செய்தா எப்படி, வெறும் விளக்கமா நீ பண்ணணும்னா எப்படின்னு அந்த டீட்டெயில் எனக்கு கொடுத்தது. ஸோ இதெல்லாம் செய்யறதுக்கு பொதுவா வந்து மாதக்கணக்கில் பல மனிதர்களுடைய நேரத்தையும் அவங்களோட சம்பளத்தையும், நம்ம இருக்கக்கூடிய இந்த பில்டிங், அதுக்கான எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், வாடகை, இதெல்லாம் சேர்த்துதான் ஒரு சாஃப்ட்வேரோட விலை வருது. இது வந்து நம்ம உட்கார்ந்த இடத்துல ஒரு போன் வழியா நம்ம மாசத்துக்கு கட்டுற அந்த இன்டர்நெட் பில்லிலே நம்ம இதை செய்ய முடியுது அப்படின்னா எவ்வளவு நேரமும் பணமும் மிச்சமாகுதுன்னு பாருங்க. சோ ஒரு தனி மனிதனுக்கு எவ்வளவு மிச்சம் ஆகுது, ஒரு நிறுவனத்துக்கு எவ்வளவு மிச்சம் ஆகும்னு பாருங்க. இந்த மாதிரி நிறைய ஏஐ டூல் இருக்கும் பொழுது இந்த டீப்சீக் வந்த உடனே ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. 56 லட்சம் கோடி ரூபாய் வந்து அமெரிக்காவுக்கு இழப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னதுனாலதான் நான் அந்த பிசினஸ் கொஸ்டின் கேட்டேன். இப்போ வந்து எனக்கு என்ன சந்தேகம் என்னன்னா, இப்ப சாட் ஜிபிடியை விட அது ஒரு ஏஐ டூல், இந்த டீப்சீக் எந்த விதத்துல நீங்க மேம்பட்டதாக வேறுபட்டதாக இருக்கிறதா சொல்ல முடியும்? சாட் ஜிபிடி தான் இன்னை வரைக்கும் வந்து இந்த என்ன சொல்றது, ஏஐ உலகின் ராஜாவா கருதப்பட்டது. அந்த பொசிஷனை, ஆமா, அந்த பொசிஷனை வந்து இது அசைச்சிருக்கு. ஓகே, இத வந்து என்னன்னா ஸ்புட்னிக் மொமெண்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது ஸ்புட்னிக் தருணம். எப்படி விண்வெளியில வந்து ஒரு செயற்கைக்கோளை முதல்ல ரஷ்யா ஸ்புட்னிக் என்ற ஒரு செயற்கைக்கோளை ஏவின உடனே உலகமே அதிர்ந்து விட்டது. இயற்கையா இருக்கக்கூடிய கோள்கள் கூட செயற்கை ஒரு கோளா, எப்படி அதுக்கு இத்தனை லட்சம், இத்தனை மில்லியன் பில்லியன் டாலர்ஸ் ஆகும், இது அமெரிக்காவை தவிர யாராலும் செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சு கொண்டிருந்த நேரத்துல ரஷ்யா வந்து அந்த நம்மளுடைய அந்த எண்ணங்களை எல்லாம் உடைச்சிட்டு ஸ்புட்னிக்னு ஒரு செயற்கைக்கோளியை ஏவி உலகே அதிர வைத்து, குறிப்பா அமெரிக்காவை அதிர வைத்து. அதே மாதிரியான ஒரு தருணம் தான் இந்த ஏஐ அப்படிங்கிற தொழில்நுட்பம் வந்து கிட்டத்தட்ட அமெரிக்கர்களுக்காக உருவாக்கப்பட்டு மற்றவர்களுக்கு பயன்பட வழங்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துகிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். அது அப்படி இல்லை அப்படின்னு இது வந்து உடைச்சிருக்கு. எந்த வகையில அப்படின்னு கேட்டா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாட் ஜிபிடி நம்ம இப்ப பிரபலமா இருக்கக்கூடிய அந்த செயற்கை நுண்ணறிவை டெவலப் பண்றதுக்கு தேவைப்பட்ட கால அளவு பிளஸ் அதற்கு தேவைப்பட்ட பில்லியன் டாலர்ஸ், இதெல்லாம் கணக்கு பண்ணும்போது அதுல 10ல் 1 மடங்கு கூட இவங்க செலவு செய்யாம கொண்டு வந்துட்டாங்கிறது நம்பர் 1. ஓகே, சோ இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி இதுல இவ்வளவு பணம் வரும்ன்ற இந்த அடிப்படையில தான் ஷேர் மார்க்கெட்டே வந்து இயங்குது. ஓகே, அந்த செயலுக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் மார்க்கெட்டிங், என்விடியா போன்ற மார்க்கெட்ஸ் எல்லாம் வந்து இயங்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவ்வளவுலாம் செலவு பண்ணவே வேண்டாம், ஜஸ்ட் இவ்வளவு பணம் கொடுங்க, நீங்க பில்லியன்ல பண்ணிருக்கீங்க, நான் வந்து சும்மா ட்ரில்லியன்ல பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அதை உடைச்சுக்கிட்டு ரொம்ப சிம்பிளா இந்த டீப்சீக் வந்து மார்க்கெட்ல அறிமுகமானதுதான் இந்த அதிர்வுக்கு வந்து மிக முக்கியமான காரணம். சுருக்கமா சொல்ல போனா, ஒரு திருமணம் அப்படின்னா நம்ம வீட்டுல ரொம்ப எல்லாருக்கும் எளிமையா புரியுதுக்காக சொல்றேன். திருமணம்னா உடனே நம்ம வந்து லட்சக்கணக்கில் யோசிப்போம். சில நேரம் என்ன பண்ணுவாங்க, காதலர்கள் ஒரு கோயில்ல போய்
ஒரு 10 ரூபா 100 ரூபாய் செலவுல கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துருவாங்க. சோ கல்யாணம்னாலே இவ்வளவு அந்த மாதிரி. ஆமா, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கோயில். அந்த மாதிரி இவங்க ரொம்ப சிம்பிளா, இதெல்லாம் படம் தேவையில்லைங்க, ரொம்ப சிம்பிளுங்க, நாங்க உங்களோட பிரில்லியண்டா ஒண்ணு பண்ணுவாங்க அப்படின்னு சீன நாட்டிலிருந்து அறிமுகமாக இருக்கக்கூடிய இந்த டீப்சிக் வந்து ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கு. இதான் ஸ்புட்னிக்கை போலவே நம்மளுடைய சந்திராயனின் கூட இப்படிதான் வகைப்படுத்தினாங்க. அது வந்து ஒரு 430 கோடியில விட்டுட்டாங்க. சக்சஸ் ஆர் அந்த சக்சஸ் இது. ஆனா அது வந்து மிக குறைந்த செலவில் ஏற்படுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டது. இப்போ இந்த மாதிரி இந்த சாட் ஜிபிடி இவ்வளவு தூரம் அமேசான் மாதிரி ஒரு பெரிய கம்பெனியை வந்து அவங்களுக்கான ஏஐ உருவாக்கி இருக்கும் பொழுது, மைக்ரோசாப்ட் மாதிரியான கம்பெனிகள் உருவாக்கி இருக்கும் பொழுது, இந்த சாட் ஜிபிடி ஒரு டாப்பரா வந்து அதை ரீப்ளேஸ் பண்ண இந்த டீப்சிக் வந்திருக்குன்னா இதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுல நம்ம இந்த சாட் ஜிபிடியையும் டீப்சிக்கும் ஒப்பிடுறதுக்கு வந்து நம்ம வந்து வெறும் காஸ்ட் மட்டும்தான் ஒப்பிட்டோம் இல்லையா? இன்னும் சில ஒப்பீடுகள் இருக்கு. அங்கிருந்து வந்தோன்னா இதோட வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லிடலாம். சோ எதையுமே ஒப்பிடுறதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்கேல் ஒண்ணு வேணும், இது இப்படிதான் ஒப்பிடலாம் அப்படின்னு. ஒரு யார்ட்ஸ்டிக் வேணும். அதை வந்து இப்போ இந்த செயற்கை நுண்ணறிவு ஒப்பிடுறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 4 எடுத்துக்கலாம். ஒன்னு வந்து ஆர்கிடெக்சர், அதாவது இது எப்படி கட்டமைக்கப்படுது, அது எப்படி உருவாக்கப்படுது அப்படின்றது. 2வது வந்து காஸ்ட், ஆல்மோஸ்ட் நம்ம பேசிட்டோம். 3வது பர்ஃபார்மன்ஸ், ஓகே, அது எப்படி செயல்படுது, எவ்வளவு திறமையா செயல்படுது, திறனுள்ளதா இருக்கு அப்படின்னு. 4வது அக்சசிபிலிட்டி, அது எவ்வளவுனா திறனுள்ளதா இருக்கட்டும், எவ்வளவு சீப்பாவனா பண்ணிக்கோங்க, காஸ்டோட பண்ணிக்கோங்க. ஆனா இப்போ நம்ம அறம் தமிழ் நேயர்களும் நானும் வந்து அதை பயன்படுத்தணும்னா அது எவ்வளவு எளிதா ரொம்ப செலவு கம்மியா எனக்கு கிடைக்கிறது, அஃபோர்டபிலிட்டி, அக்சசிபிலிட்டி, ஓகே, அப்படிங்கிறது முக்கியம். ஸோ இந்த ஆர்கிடெக்சர், காஸ்ட் பிளஸ் பர்ஃபார்மன்ஸ் பிளஸ் அக்சசிபிலிட்டி, இந்த 4 வச்சுதான் நம்ம வந்து அதை அளக்க முடியும். ஸோ அப்படி ஒப்பிடும்போது இப்போ டீப்சிக் வர்சஸ் சாட் ஜிபிடி அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா ரெண்டுமே பவர்ஃபுல், இதுல வந்து சந்தேகமே கிடையாது. ஓகே, இது வந்து நான் எந்த அடிப்படையில சொல்றேன் அப்படின்னா, இதை ரெண்டையும் ஒப்பிடுற அளவுக்கு நீங்களோ நானோ இன்னும் அதுல அதிக அளவு ரெண்டுமே வந்து பயன்படுத்தி நம்ம பார்க்கல. ஓகே, நம்ம வந்து ஒரு சாதாரண யூசரா, மொபைல் போன் யூசர் மாதிரி இந்த ஆப் யூசரா இருக்கிறோம். மேபி இப்ப இதை கேட்டுட்டு இருக்க, இதை பார்த்துட்டு இருக்க நேர்களை விட எனக்கு கொஞ்சம் அனுபவம் அதிகமா இருக்குது. ஏன்னா நான் சார்ந்திருக்கும் திரைத்துறையிலையும் டெலிவிஷன் துறையிலையும் இதை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான சில செயலிகளை நான் வந்து செயல்படுத்தி பார்க்கறேன். அப்படி வரும்போது சாட் ஜிபிடி அதிகமா பயன்படுத்துறேன். டீப்சிக் இப்பதான் வந்திருக்கு. ஓகே, அதனால இதை வந்து இதுதான் பெஸ்ட், இதுதான் கம்மி அப்படின்றது சொல்லிட முடியாது. ஆனாலும் இந்த 4 அளவீடுகளை வச்சு நான் வந்து ஒண்ணு சொல்ல முடியும். இது ரெண்டும் உருவாக்கப்பட்ட ஆர்கிடெக்சர் மற்றும் அதனுடைய அப்ரோச் ரெண்டும் வந்து வேற வேற. ஓகே, ஒரு கட்டிடத்தை வந்து எப்படி வேணா கட்டலாம். ஓகே, வெறும் சுண்ணாம்பு கலவை வச்சும் கட்டலாம், சிமெண்ட் வச்சும் கட்டலாம், எப்படி வேணா கட்டலாம். ஆனா ஒரு கட்டிடம் தான். அந்த மாதிரி ரெண்டுமே செயற்கை நுண்ணறிவு தான். ஆனா இது ரெண்டு உருவாக்கப்பட்ட விதமும் செயல்படும் விதமும் வந்து வேற வேற. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கட்டமைக்கப்பட்ட விதம், இந்த ஆர்கிடெக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டீப்சீக் வந்து எப்படி செயல்படுது அப்படின்னா, இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, MOE இதுதான் அதுல வந்து முக்கியமானது. அதுதான் அந்த அதிர்வை ஏற்படுத்துறது மிக முக்கியமான ஒரு காரணம். அதாவது எப்படின்னா, இப்போ நம்ம வந்து அது கிட்ட போயிட்டு தமிழ்நாடு என்கிற மாநிலத்தை பற்றி சொல்லு அப்படின்னு நம்ம கேட்கறது ஒரே ஒரு கேள்விதான். இந்த கேள்விக்கு நான் விஜயராகவனை கேட்டா நீங்க எனக்கு ஒரு நபர் தான் நீங்க வந்து சொல்றீங்க, நான் வந்து உங்களுக்கு இப்ப பதில் சொல்லிட்டேன். அந்த மாதிரி இல்லாம இந்த ஒரு சின்ன கேள்விக்கு ஒரு வல்லுநர் குழுவே பதில் சொல்லுதுன்னு வைங்க. ஓகே, எக்ஸ்பர்ட் டீம். எஸ், ஓகே, மிக்சர் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ், அதான் டெக்னிக்கல் டேர்ம். எக்ஸ்பர்ட்ஸ் டீமே வந்து பதில் சொல்லுது. சோ அதனாலதான் வந்துட்டு இன்னைக்கு என்ன சொல்றாங்க, இதை பயன்படுத்தி பார்த்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சாட் ஜிபிடியோட இது வந்து ரொம்ப திறனுள்ளதா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. டேட்டா வந்து வழங்குவதில் ஒரு எக்ஸ்பர்ட் டீம் இருக்கிற மாதிரி. இப்ப நம்ம சர்ச்சிங் என்ஜின்ல யூஸ் பண்ணும்போது பல நேரங்கள்ல சொல்லுவாங்க, அது வந்து அங்க வந்து இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து வந்து கூட கொடுத்துரும் அப்படின்னு. அந்த கிரெடிபிலிட்டி, டேட்டா கிரெடிபிலிட்டிய இந்த மாதிரி ஏஐ வந்து வெரிஃபை பண்ணி நமக்கு சொல்லுதான் சார். அது வந்து நமக்கு சொல்லும். வெரிஃபை பண்ண வேண்டியது நம்மளுடைய வேலை. எப்பவுமே வந்து அது நம்மளுடைய வேலை, வெரிஃபை பண்ண வேண்டியது நம்மளுடைய வேலை. ஓகே, அது வந்து அது குப்பையை கொடுக்குதா இல்ல தங்கத்தை கொடுக்குதா வைரத்தை கொடுக்குதான்றது வந்து நம்ம தான் வெரிஃபை பண்ணணும்.
ஓகே. சோ அப்போ இந்த கட்டமைக்கப்பட்ட விதம்ன்றது வந்து அது ஒரு மிக்சர் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் வச்சுட்டு வந்து டீப் சீக் பண்ணுது. ஆனா இந்த சேட் ஜிபிடி வந்து என்ன பண்ணுதுன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு வார்த்தைய படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு புத்தகத்தை படிக்கும்போது முதல் வார்த்தைக்கு அடுத்த வார்த்தைக்கு நம்மளே வந்து தொடர்பு ஏற்படுத்திக்குவோம். உதாரணமா ஒன்று சொல்றேன். நதிக்கரையோரம் ஒரு காகம் மரத்தில் அமர்ந்திருந்தது அப்படின்னு படிக்க ஆரம்பிக்கும் போதே நதிக்கரை ஓரம் ஒரு காகம் அப்படின்னு நம்ம சேர்த்தே படிச்சிருவோம். நீங்க ஒன்னொன்னதான் படிப்பீங்க, ஆனா நம்ம கண் வந்து அடுத்தடுத்த வார்த்தைகள் வந்து படிச்சா நம்ம மைண்டுக்கு போயிடும். ஸோ நதிக்கரையோரம் ஒரு காகம் மரத்தில் அமர்ந்து இருந்தது அப்படின்னு நம்ம படிக்கிற இந்த வேகத்தோட பல ட்ரில்லியன் எக்ஸ் வேகத்துல வந்து அந்த செயற்கை நுண்ணறிவு படிக்குது. எது? சாட் ஜிபிடி. ஓகே. அதை தவிர அது என்ன பண்ணும்னா, நான் சொல்றது ஒரு வார்த்தை இல்ல, அது வந்து பல லட்சம் கோடி பேஜஸ வந்து அது வேகமா அதனால படிக்க முடியும். நம்ம படிக்கிற வேகத்தோட படிக்க முடியும். ஒரு வார்த்தைக்கும் அடுத்த வார்த்தைக்கும் அது தொடர்பு ஏற்படுத்திக்க முடியும். சோ இந்த சாட் ஜிபிடின்றது இப்படித்தான் வந்து இயங்குது. இப்ப நான் சொன்ன இந்த உதாரணத்தை மாதிரி இயங்குது. அது வந்து என்ன பண்ணுது, டீப் சீக் வந்து ஒரு வல்லுநர் குழு வச்சு அது வந்து இயங்குது. சோ ரெண்டு வேகமா தான் இயங்குது. ஆனா அது செயல்படுகிற கட்டமைக்கப்பட்ட விதம் வந்து அந்த ஆர்கிடெக்சர் வந்து வேறையா இருக்கு. சோ இது என்னால முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபைட் பண்ணி சொல்லியிருக்கேன். சோ இத வந்து இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலா சொல்றதா இருந்தா, இந்த டீப் சீக் அப்படிங்கிறது வந்துட்டு 671 பில்லியன் பேராமீட்டர்ஸ் வைத்து இயங்குகிறது. அதாவது இப்ப நம்மளுடைய மூளைக்குள்ள அந்த கனெக்ஷன் வந்து ஒரு 671 பில்லியன் இருக்குன்னு வைங்க. அந்த மாதிரியான ஒரு மூளையா அது இருக்குது. ஸோ இப்ப நான் வந்து தமிழ்நாடு மாநிலத்தை பற்றி சொல்லுன்னு ஒரு கேள்வி கேட்டேன்னா உடனே அந்த 671 பில்லியன் பேராமீட்டர்ஸும் இயங்குறது இல்லை. அந்த 671 பில்லியன் பேராமீட்டர் என்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொரு பேராமீட்டர் ஏதாவது ஒண்ணுதான் எடுத்துக்குது. இந்த வேலையை எடுத்துக்கிட்டு அதற்கு கீழே வந்து 37 பில்லியன் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து வச்சிருக்கு. கிளஸ்டரா பிரிச்சுக்கிறாங்க. ஆமா. சோ ஒரு 671 பில்லியன் வாசல் இருக்கு. அது ஏதாவது ஒரு வாசலுக்குள்ள நம்மளுக்கு கேள்வி அனுப்பிடும். அது உள்ள போனோடனே அதுக்குள்ள வந்து 37 பில்லியன் எக்ஸ்பர்ட்ஸ் உட்கார்ந்து இருப்பாங்க. டக்குன்னு நமக்கு வந்து பதில வந்து அது எடுத்து கொடுக்கும். உதாரணத்துக்கு சொல்ல, ஒரு கல்லூரியோடைய ஒரு அமைப்பை எடுத்துக்கலாம். ஓகே. இந்த கல்லூரிக்குன்னு ஒரு நிர்வாகி இருப்பார். அவரு கீழே ஒரு பிரின்சிபல் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே ஒரு ஹெச்ஓடிஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே வந்து ப்ரொஃபசர்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மாணவர்கள் வராங்க. ஸோ அப்போ இந்த மாணவர்கள் என்ன படிக்கலாம், ஏது படிக்கலான்றது வந்து ஒரு நிர்வாகி அவருடைய கல்லூரியில் என்னென்னலாம் இருக்கலாம் அப்படிங்கறத வந்து அவர் தீர்மானித்து அங்க வச்சிருக்காரு. அங்கிருந்து அப்படி வந்து உள்ள வருது. அந்த மாதிரிதான் வந்து அந்த 671 பில்லியன் பேராமீட்டரும் இருக்கு, ஒரு நிர்வாகி மாதிரி. ஸோ அப்ப இந்த டீப் சீக் உள்ள போனீங்கன்னா 671 பில்லியன் பேராமீட்டர்ன்றது வந்து 671 பில்லியன் நிர்வாகின்னு வச்சுக்கலாம் நீங்க. ஓகே. அவருக்கு கீழே வந்து 37 பில்லியன் பிரின்சிபல் இருக்காங்க. அவங்க வந்து நமக்கு என்ன வேணுமோ அது பாடத்திட்டத்தை வகுத்து நமக்கு வந்து கையில கொடுத்துருவாங்க. அந்த மாதிரிதான். ஸோ இப்படித்தான் வந்து ரொம்ப வேகமா இந்த டீப் சீக் வந்து இயங்கிட்டு இருக்கு. பட் சாட் ஜிபிடியை பொறுத்த வரைக்கும் அது எப்படி இயங்குதுன்றது வந்து இது வரைக்கும் பொது வெளியில அவங்க சொல்லல. சரி, இதை சொல்லும் போது ஓபன் சோர்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. ஏன்னா ஏற்கனவே விண்டோஸ் ஒரு ஓனர்ஷிப் கீழே இப்ப மைக்ரோசாப்ட் கீழே வரும் பொழுது லினக்ஸ்னு ஒண்ணு கொடுத்தாங்க. அது ஓபன் சோர்ஸ் அப்படின்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய கோரை நாம எடுத்து நாம கூட டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். அதேதான் இங்கும் சார். இப்ப நாம வந்து இந்த டீப் சீக் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற அந்த ஓபன் சோர்ஸ் கொடுத்து நாம கூட டெவலப் பண்ணிக்கலாமா? எக்ஸாக்ட்லி, வெரி குட் பாயிண்ட். ஓகே. ஸோ இதுல மிக முக்கியமா ஓப்பன் ஏஐ அவங்க தான் சாட் ஜிபிடி. ஸோ அந்த ஓப்பன் ஏஐன்ற பேரை வச்சு நாங்க எல்லாருமே ஏமாத்தோம், நம்ம எல்லாருமே ஏமாத்துறோம். அதாவது இது வந்து ஓப்பன் சோர்ஸ். ஓகே. நம்ம எல்லாருமே இலவசமா அதை எடுத்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சோம். இன்ஃபேக்ட் எலன் மஸ்க் வந்து அந்த ஓப்பன் ஏஐ நிறுவனத்துல முதல்ல அதை இலவசமா அறிமுகப்படுத்துவதற்காக இருந்த ஒரு இன்வெஸ்டர். ஆனா இவங்க வந்து வணிகத்தை நோக்கி போறாங்க. ஆமா, வணிகத்தை நோக்கி போறாங்கன்றதால அவர் வெளியில போயிட்டாரு. ஓகே. சோ அப்ப சாட் ஜிபிடி வந்து காஸ்ட் இருக்கு, அதுல பயங்கரமான காசு இருக்கு. ஆனா இந்த டீப் சீக்ன்றது வந்து அதனுடைய ஆர்கிடெக்சர் மற்றும் செலவு குறைச்சல் அப்படிங்கிற காரணத்தை தாண்டி மூணாவது ஆக்சசிபிலிட்டியை நம்ம சொன்னோம் இல்லையா, நீங்களும் நானும் பயன்படுத்துற மாதிரி எளிமையா ஃப்ரீயா ஓப்பன் சோர்ஸா கிடைக்குது. ஓகே. அதை எடுத்து நீங்களோ நானோ நம்மளுடைய திறமைக்கும் தேவைக்கும் ஏற்ப அதை வேற ஒரு சாட் ஜிபிடியா மாத்திக்கலாம். அது இப்ப நீங்க வேற ஒரு சாட் ஜிபிடினா, இல்ல நான் ஒரு பிடிஎஃப் கொடுக்குறேன், அதை படிச்சு அதை என்ன இருக்குன்னு சொல்றது ஒரு சாட் ஜிபிடி. இல்ல ஒரு யூடியூப் வீடியோ கொடுக்குறேன் 4 மணி நேரத்துக்கு இருக்கிறதுல அதை சொல்லு, எனக்கு ஒரு பேரால அதுல என்ன இருக்குன்னு சொல்லுன்னா அது கொடுக்கறதுக்கு ஒரு சாட் ஜிபிடி. இப்படி நம்ம இதெல்லாம் பண்ணிக்க முடியும் யூசிங் த ஃப்ரீ
டீப் சீக் சாட் ஜிபிடி அப்படின்னு தான் இதுல வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் அது. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார். ஆனா இதையெல்லாம் கேட்டு மகிழ்ச்சி அடைகிற அதே வேளையில ஒரு சின்ன சின்ன ஆபத்துகள் கடந்த காலத்துல வந்து ஒரு பிக்சரை உருவாக்கும் போது சில நடிகைகளுடைய முகங்களை மாற்றுவது இது மாதிரி ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஏஐ கொண்டும் செஞ்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க ஒரு இந்த துறையில் ஒரு நீண்ட அனுபவம் பெற்றிருக்கிற காரணத்தினால இதுல எந்த இடத்துல ஏதாவது நம்ம எதிர்பார்க்காத டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கணிக்கிறது எது? இந்த ஆர்டிபிஷியல் நுண்ணறிவு துறையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பயமா இது கருதப்படுது. ஓகே, முதல்ல கேட்டீங்க சில கேள்விகள் முன்னாடியே, இது வந்து நம்ம கேட்காத ஒரு குப்பையை கொண்டு வந்து கொடுத்துட்டா என்ன பண்றது அப்படின்னு. ஓகே, ஸோ இதுல மிக முக்கியமா இருக்க வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிரான்ஸ்பரன்சி. ஏன்னா எல்லாத்துக்குமே அடிப்படையில வந்து ஒரு டேட்டா தேவைப்படுது, தகவல். இது என்னதான் சாட் ஜிபிடி வந்து கூகுள் மாதிரி இல்லாம தானே யோசிச்சு சொல்லுது அப்படின்னாலும் அது தானேலாம் யோசிக்கல. என்ன, அதுக்கு வந்து நிறைய டேட்டா வந்து அதுக்கு கீழே வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட் இருக்கு. அந்த இன்புட்ல இருந்தா ஒரு அவுட்புட் கொடுக்குது. சமையல் மாதிரி தான். எனக்கு வந்து ஃபைனலா வந்து ஒரு மசால் தோசை வேணும்னா மசால் தோசைக்கு தேவையான அவ்வளவு இன்கிரீடியன்ஸும் டேட்டான்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி டேட்டா வந்து அது வச்சிருக்கு. ஒருவேளை தோசைக்கு தேவையான மாவுலாம் இல்லாமே தோசை செய்ய முடியும்னு ஒரு தகவல் அது கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ரெண்டுமே பொய்யாயிடுது. இப்போ தோசையும் பொய், அது கீழே இருக்கிற அந்த இன்கிரீடியன்ஸும் மாவு அது சம்பந்தப்பட்ட விஷயங்களும் பொய்யா மாறிடுது. ஸோ அப்போ இந்த செயலிகளை சாட் ஜிபிடி மாதிரியான செயற்கை நுண்ணறிவை டெவலப் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் வந்துட்டு அவங்க அந்த டேட்டாவை எங்க இருந்து சேகரிச்சாங்க, அதை எப்படி வகைப்படுத்தி நமக்கு கொடுக்குறாங்கன்றதுல வந்து ஒரு நேர்மை அவங்களுக்கு வந்து இருக்கணும். ஓகே, அந்த நேர்மை வந்து நிறுவனங்களுக்கும் அது சரி நல்லபடியா தான் அந்த டேட்டாவை கொடுக்குன்னு இருக்கு. நான் அதை பயன்படுத்திட்டு தவறான நோக்கத்துக்கு அதை பயன்படுத்துறேன் அப்படின்னு சொன்னா அங்கேயும் தவறு வர்றதுக்கு காரணம் இருக்கு. ஸோ முதல்ல இதை வழங்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து நேர்மையான சரியான தகவல்கள் வந்து தொகுக்கணும். அதை எங்க இருந்து தொகுத்தோம் அப்படிங்கிற வந்து டிரான்ஸ்பரண்டா வைக்கணும். ஒருவேளை அதில் பிரச்சனை இருந்தா ஆமாங்க இல்ல தவறு நடந்துச்சு இதெல்லாம் நீக்கிடுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அக்கௌண்டபிலிட்டி வந்து அவங்ககிட்ட இருக்கணும். ஓகே, டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி நிறுவனங்களுக்கு. ஒருவேளை அந்த நிறுவனங்கள் அதை செய்ய தவறினால் அதை கட்டுப்படுத்தி கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல அரசுகள் இருக்கும். ஓகே, கடைசியா யூசர் வந்து நீங்க சொன்ன மாதிரி டீப் ஃபேக்கை பயன்படுத்தி யாருடைய அனுமதியும் இல்லாம அவங்கள முகத்தை இவங்க முகமா மாத்துறது. ஓகே, அந்த மாதிரியான ஒரு குரலை வந்து உருவாக்கி இது இன்னாருடைய குரல் இவர் இந்த மாதிரி தவறா பேசிட்டாருன்னு பரப்புறது. இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடாமல் இருக்கக்கூடிய அடிப்படை அறம் நம்ம சேனல் பேர்ல இருக்கு. அது வந்து நம்ம கிட்டயே இருக்கணும். இது 3 லெவல்ல இருக்கு. அந்த தீமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு நம்ம மறுப்பதற்கு இல்லையா? இல்ல கடந்த காலத்துல நம்ம பார்த்திருக்கோம். ஆமா, அந்த மாதிரி அதை நம்ம எச்சரிக்கையாக அதை கையாளுவது நாமளும் அந்த பொறுப்போட இருக்கணும். அங்கேயும் ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? 100%. அதான் சொன்னேன், நான் வந்து அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும் முதல்ல. ஏன்னா தவறுகள் வந்து நம்ம எவ்வளவுதான் கண்ட்ரோல்டா இருந்தாலும் நடக்கும். அந்த அக்கௌண்டபிலிட்டி அந்த நிறுவனங்களுக்கு இதை டெவலப் பண்ண வேண்டிய நிறுவனம் இப்போ டீப்சீக்குக்கும் இருக்கணும், சாட் ஜிபிடிக்கும் இருக்கணும். ஓகே, ஜெமினியை வச்சு அவங்களுக்கும் இருக்கணும். ஒருவேளை அவங்க அப்படி இல்லாம நான் அதுலயே போய் சார்ந்து இருக்கும்போது ஓகே ரொம்ப எளிமையான கேள்விகள்லாம் அதுகிட்ட கேட்கலாம். ஓகே, இப்போ தென்னிந்தியாவில் அடிக்கடி அருந்தக்கூடிய மக்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு என்ன அப்படின்னு நம்ம கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது ஏதோ சப்பாத்தி பரோட்டான்னு சொல்லிச்சுன்னா சரிங்க அப்படின்னு லாஸ் இட் அண்ட் கோ, நம்ம வந்து தப்பா சொல்லுதுங்க அப்படின்னு போயிடும். அப்படி இல்லாம தமிழர்களே ஒருத்தன் கிடையாதுங்க அப்படின்னு சொன்ன என்ன ஆகும்? இப்ப நம்ம வந்து கீழடியில இரும்பு கண்டுபிடிச்சிருக்காங்க. இத பத்தி நீங்க வந்து ஒரு சாட் ஜிபிடி கிட்டயோ ஓப்பன் ஐகிட்டயோ நீங்க கேட்டீங்க அப்படின்னா, நான் இன்னைக்கு காலையில கேட்டேன், எதுக்கிட்ட டீப்சீக் கிட்ட கேட்டேன். அது வந்து சர்வர் பிஸின்னு வந்துருச்சு. ஓகே, அது வந்து அது மாதிரி நிறைய ஒவ்வொரு நிறுவனம் ஈவன் பிபிசி உட்பட சர்ச்சைக்குரிய அரசியல் செய்திகள் அதே மாதிரி அருணாச்சல தொடர்புடையதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மறுத்துறேன்னு சொல்லுதான். எனக்கு என்னோட எல்லை தாண்டிய விஷயம் இது அப்படின்னு சொல்ல அந்த கடமையை ஒன்றோடு செஞ்சிருக்கிறாங்க. ஆமா, சோ அது வந்து அது அப்போ அந்த நிறுவனங்கள் அவங்க வச்சுக்கக்கூடிய கொள்கை அரசியல் இதை சார்ந்து சில விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாம அப்படியே மறைக்கப்படுது அல்லது மாற்றப்படுது. ஓகே, சோ நாங்க இதெல்லாம் மறைக்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நோ ப்ராப்ளம். ஆனா நம்ம மறைக்காம அதை மாத்தி கொடுத்தாங்கன்னா தென் தே ஆர் குவெஸ்டனபிள்.
அது வந்து நிறுவனங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கு, நமக்கும் இருக்கு. நீங்கள் சார்ந்திருக்கிற இந்த திரைத்துறை, இந்த திரைத்துறைக்குள்ள வந்து இப்போ டபுள் ஆக்ட், ட்ரிபிள், இப்போ நார்பிட் மாதிரியான படத்துல எல்லாம் அவங்க பாத்தீங்கன்னா 5 ஆக்ட், நம்ம கமல் சார் கூட 4 ஆக்டிங் எல்லாம் ஒரு ஸ்கிரீன்ல 10 கூட நம்மகிட்ட காட்டுறாரு. அதுல வந்து இளமையான ரூபம், இப்ப கூட இந்த இருக்கிற இதையே பயன்படுத்தி இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் செய்யறாங்க. ஒரே ஆக்டர் வந்து யங்காவும் வராரு, அப்படியே ஒரு ஓல்டேஜாவும் வர மாதிரி காட்டுறாங்க. இப்போ நம்ம அந்த கற்பனையில ஒரு வரலாற்று எபிக் மாதிரியான மூவி எடுக்கிற இந்த இதுல இப்போ ஓபன் சோர்ஸும் கிடைப்பதனால் இன்னும் இந்த ஏஐ வந்து திரைத்துறையில என்ன மாதிரியான மாற்றத்தை நிகழ்த்தும்? இதுல வந்து மிக முக்கியமா இப்ப எடுத்தோடனே ஈஸியா நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாற்றம் என்னன்னா இசைத்துறை. நான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். இதை பத்தி முதல்ல பேச ஆரம்பித்தவர் ஏஆர் ரஹ்மான், செய்ய ஆரம்பித்தவரும் அவரே. அதுக்கப்புறம் யுவன் சங்கர் ராஜா ஃபாலோ பண்ணார். இப்போ இன்னைக்கு காலையில ஒரு ட்வீட் பார்த்தேன், சந்தோஷ் நாராயணன். ஓகே, அவர் இந்த டீப் சீக்கை வைத்து நான் இதெல்லாம் செய்ய போறேன் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தார் அவரு. ஸோ அப்போ இதுக்கான இதனுடைய பவரை உணர்ந்து அதை வந்து இப்போ தமிழ் திரைத்துறை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. அது மாதிரி வந்து டைரக்டர்ஸும் வந்து அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ கோட் படத்துல வந்து விஜயகாந்தை கிரியேட் பண்ணாங்க. ஓகே, அப்படி சொல்லாமலே சில படங்கள்லயே வந்திருக்கு. இப்போ அது படம் டக்குன்னு பேர் மறந்துடாம சில படங்கள்ல அது வந்திருக்கு. இப்ப நானே வந்து தொலைக்காட்சியில சின்ன சின்ன வீடியோல, குறும்படங்கள்ல, விளம்பர படங்கள்ல எல்லாம் வந்து ஏஐ பயன்படுத்துறோம். சட்டுன்னு பார்த்தா உங்களுக்கு அது ஏஐனே தெரியாது, நம்ம சொன்னாதான் ஏஐ அப்படின்னு தெரியும். சோ இது எல்லாமே தேவை அப்படின்னா நீங்க கிரியேட் பண்ணி நான் கூட பார்த்தோம், மறைந்த இருபெரும் தலைவர்கள் காந்தி மாதிரி 2 பேர் வந்து பேசிக்கிற மாதிரி கூட நீங்க கிரியேட் பண்ணிருந்தீங்க. ஆமா ஆமா ஆமா. சோ இது இப்போ நான் இப்போ இயக்கி கொண்டிருக்கக்கூடிய விரைவில் ரிலீஸ் ஆக போகக்கூடிய படத்துல வந்து கவியரசு கண்ணதாசன் தானே வந்து அவர் எழுதிய கவிதையை பாடலாக பாடுவதாக உருவாக்கி இருக்கேன். ஆனா இதுக்கு அடிப்படையில கண்ணதாசன் யாதனை கேட்டேன் என்கிற ஒரு திரைப்படம், இதை நானே தயாரித்து இயக்கியுள்ள படம் இது. சோ இந்த கண்ணதாசனே வந்து பாடுகிறார் அப்படி என்பதற்கு உரிமை யாருகிட்ட இருக்கு? நம்ம வந்து கண்ணதாசன் குடும்பத்திட்ட போய் கேட்கணும். சோ திரு அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்களை சந்தித்து அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அந்த அனுமதியோட தான் இதை வந்து நம்ம செஞ்சிருக்கோம். சோ இப்ப யாரை வேண்டுமானாலும் டிஏஜிங் பண்ணி அவர் இளமையாகவும் காட்டலாம், ஏஜிங் பண்ணி அவர் வந்து முதுமையாகவும் காட்டலாம். இந்த தொழில்நுட்பம்லாம் இருக்கு, இன்னும் எவ்வளவு இருக்கு. இப்ப எடிட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க ஷூட் பண்ணிட்டு வந்து கிளிப்பு தூக்கி உள்ள போட்டீங்கன்னா அதுவே தேவையில்லாத போர்ஷன் எடிட் பண்ணி கையில கொடுக்கும். என்ன, ஒரு கலர் ஸ்கீப்பை கொடுத்து இந்த மாதிரி கிரேடிங் பண்ணி கொடுனா அது சட்டன் பண்ணி கொடுத்துருக்கோம் நமக்கு. அப்புறம் நான் வந்து எடுத்துட்டு வந்ததுல வந்து ஒரு காட்சி வந்து தெரியாம கட் பண்ணிட்டேங்க. ஆனா கட் பண்ண அந்த காட்சியில தான் வந்து சரியா இருக்கு. இன்னும் ஒரு 3 செகண்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா அவர் கையை தூக்கிட்டாருன்னா நல்லா இருக்கும் நீங்க கொடுத்தீங்கன்னா, அவர் இப்படி இருக்க அந்த ஃப்ரேம் வந்து இப்படி வந்து நிக்குது, அதுவே மாத்தி கொடுக்குது அது. சோ அப்புறம் நான் எடுத்துட்ட வீடியோ வந்து கொஞ்சம் வெர்டிக்கலா நல்லா இருக்கேங்க, ஆனா மேலே கீழே கொஞ்சம் சரியில்லைங்க அப்படின்னு சொன்னா அதுவே மேலே கீழே சரி பண்ணி நம்ம கேட்கற மாதிரி வந்து மாத்தி கொடுக்குது. ஸோ அது மாதிரி புதுசா உருவாக்கி தருது. இருக்கிற வீடியோலையும் வந்துட்டு சில மாற்றங்களை வந்து செய்து தருது. இந்த நுட்பங்கள்லாம் வந்து உள்ள இருக்கு. இதெல்லாம் செய்யறதுக்கு அடிப்படையில் ஒரு கதை வேணும். கதை எது தெரியலன்னா கதையும் அதுவே எழுதி கொடுக்குது. கேமரா கோணத்தோட காட்சிகளையும் உருவாக்கி ஸ்டோரி போர்டு செய்து கொடுக்குது. இதை பயன்படுத்தக்கூடிய திறமை உள்ளவர்கள் இப்போதைக்கு நான் சந்தித்த வரையில் மாணவர்கள் இருக்கிறார்கள். ஏற்கனவே திரைத்துறையில் சாதித்த அனுபவஸ்தர்கள் கொஞ்சம் அச்சத்தோட உள்ள வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்ன கேட்டா, இப்போதைக்கு ஒரு சின்ன தடுமாற்றம், ஒரு தேக்கநிலை இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இன்னும் சில வருடங்கள், நான் சொல்லுகின்ற சில வருடங்கள் வந்து 2 வருடங்கள் தான். 2 வருடத்துல திரைத்துறையில, தொலைக்காட்சி துறையில ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல், ஏஐ பாய்ச்சல் வந்து நம்ம வந்து சந்திப்போம். அதனால உருவான படங்களையும் நம்ம வந்து பார்ப்போம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய தென்மையான கருத்து. மிக்க நன்றி சார். நாங்க நீண்ட நாட்களாக உங்ககிட்ட வந்து ஒவ்வொரு டூல் பத்தி எல்லாம் நாங்க நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சோம். ஒரு நேரமின்மை. தொடர்ந்து வாய்ப்பு கொடுங்கள், நாம இது சம்பந்தமா பேசுவோம். உங்கள் வருகைக்கு, கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். அறம் தமிழ். நன்றி, வணக்கம்.